ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் மசால்ஜி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி இதுக்கு முன்னால் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் வந்து உங்கள் நேம்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வித் நேம்லாம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. அப்படி உங்கள் 2 போஸ்டிங்லேயுமே வரலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை, அதுதான் மீனிங். ஸோ இப்போ செலக்ட் ஆனவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கொண்டுட்டு போகணும், 14 to 19 சிவிக்கு என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கொண்டு போகணும், அடுத்த லிஸ்ட்டு வருமா, எவ்வளோ ரேஷியோவில் இப்போ எடுத்திருக்காங்க, குறிப்பாக தமிழ்நாடு சவுத் ஜோனில் எப்படி நடந்திருக்கு, எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கான லிங்க். இந்த டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 8 ஜோனலாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 8 ஜோனலில் ஒவ்வொரு ஜோனு கீழேயும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 மாவட்டங்கள் முதல் அதிகபட்சம் 6 மாவட்டங்கள் வரை சேர்ந்து ஒரே ஜோனாக இருக்கும். இப்படி தான் 8 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து தென் மண்டலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2வது சீரியல் நம்பரில் இருக்கிற 3வது சீரியல் நம்பரில் இருக்கிற திருநெல்வேலி, 5வது சீரியல் நம்பரில் இருக்கிற மதுரை, இந்த 2மே தென் மண்டலங்கள். அதில் மதுரை ஜோனலில் இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ மதுரை ஜோனலுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாவட்டங்கள், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் அப்படின்ற 6 மாவட்டங்கள். இப்போ திண்டுக்கல்லில் வந்து 33 + 18 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. அப்படின்னா என்னென்னா 33 அப்படின்றது ஃபஸ்ட்டாக போட்டிருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஃபஸ்ட்டாக போட்டிருக்கிறது ஓஏக்கான வேக்கன்சி, 2வது ப்ளஸுக்கு அந்த பக்கம் போட்டிருக்கிறது மசால்ஜி அண்ட் அதர் போஸ்டிங்ஸுக்கான வேக்கன்சி. அப்போ 33 வேக்கன்சி ஓஏ வேக்கன்சி, 18 வேக்கன்சி மசால்ஜிக்கான வேக்கன்சி, அந்த மாதிரி. அப்போ 6 மாவட்டங்களையும் கூட்டி பார்க்கும் போது ஓஏக்கு வந்து 176 வேக்கன்சி அண்டு மசால்ஜிக்கு வந்து 137 வேக்கன்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 313 வேக்கன்சி வந்து ஓவராலாக கூட்டி பார்த்தா வருது. சிவி வந்து மொத்தம் 5 நாள் நடக்குதுல்ல, அதில் 4 டேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒவ்வொரு டேவுமே 400 பேரை கூப்பிடுறாங்க. அப்போ 4 நாள் 400 பேர் போகிறாங்க அப்படின்னா மிச்சம் லாஸ்ட் நாள் 5வது நாள் வந்து 322 பேர் மீதம் ரிமைனிங் உள்ளவங்க போகிறாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 1922 கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க இப்போ சிவிக்காக. வேக்கன்சி வந்து டோட்டலாக ஓவராலாக ஒரு ஜோனுக்கு 313 வேக்கன்சி பார்த்தோமா, 6 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து. அப்போ ரேஷியோ பார்க்கும் போது 1:6 ரேஷியோ அடிப்படையில் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் 1:6.15 அந்த அளவில் நபர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதில் வெள்ளிக்கிழமை லாஸ்ட் நாள் போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் குறிப்பாக அந்த ஆஃப்டர்நூன் பேஜ் வந்து செலக்ட் ஆகி சிவிக்கு போகிறவங்களாம் அவங்க 2 போஸ்டிங்லேயும் செலக்ட் ஆனவங்களாக இருப்பாங்க. ஓஏ அந்த மசால்ஜி 2 நோட்டிஃபிகேஷனே செலக்ட் ஆனவங்களாக இருப்பாங்க. எப்படின்னா வெள்ளிக்கிழமை போகிறவங்க, அதில் குறிப்பிட்டு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை மதியானம் செகண்ட் பேஜாக போகிறவங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட், இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்பீங்கன்னா, இப்போ ஒரு லிஸ்ட்டு வந்துருச்சு ஷார்ட் லிஸ்ட்டு, இன்னொரு ஷார்ட் லிஸ்ட் வருமா கேட்டிங்கன்னா இன்னொரு ஷார்ட் லிஸ்ட்லாம் வராது. இப்போ டேரெக்டாக அடுத்து 14 to 19 சிவி நடக்க போகுது. 8 ஜோனுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதில் எந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் பேஜில் வந்து எடுத்தோடனே சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் மென்ஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து இப்போ நீங்கள் மதுரை அட்ரஸ், டிஸ்ட்ரிக் கோட் அட்ரஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கோட் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக் கோட்டு எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் சிவிக்கு போவீங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இது ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு பிஃபோராக கண்டக்ட் பண்ணுற இந்த சிவி, இந்த சிவிக்கு போகிறதுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா டேட்டு, அந்த டேட்டு தான், அதே டேட்டு தான், அதே டைமிங் தான். இருந்தாலும் உங்களுக்கு அக்யூரேட்டான டைமிங்லாம் எந்த டைமில் வரணும் அப்படின்றத ஹால் டிக்கெட்டில் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹால் டிக்கெட் போகும்போது மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சிவிக்கு போகும்போது. அடுத்து வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த எம்கசி நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணும் போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம்தான். இன்னும் சொல்லணும் போனோம் அப்படின்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னாங்களே, அப்போ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அண்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போயும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்களா சர்டிஃபிகேட்லாம். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும் போது அண்டு சர்டிஃபிகேட் அப்லோட் செய்யப்பட்ட போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் போகும்போது மறக்காமல் கொண்டு போகணும். அது உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மீன் நீங்கள் ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறமா இது ப்ரியாரிட்டி இருந்தால் ப்ரியாரிட்டி, நான் ப்ரியாரிட்டினா தேவையில்லை, பிஎஸ்டிஎம் இருந்தால் பிஎஸ்டிஎம், அப்புறம் மிலிட்ரி கோட்டோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டோ எதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது அனைத்து ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸுமே போகும்போது கொண்டு போகணும். அது மட்டும் இல்லை,
2 செட்டு ஜெராக்ஸு கொண்டு போகணும். ஓகேங்களா? என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகிறீங்களோ அதுக்கான ஜெராக்ஸும் பார்த்தீங்கன்னா 2 செட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது செல்ஃப் அட்டஸ்டட் போகணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே போய் கூட பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றது போட்டுக்கொள்ளலாம். செல்ஃப் அட்டஸ்டட்னா என்னென்னா, அந்த ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து ஜெராக்ஸ் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு கீழே வந்து நீங்கள் உங்களுடைய சைனை போடுறது. அது நீங்கள் அங்கே போய் கூட போய் போட்டுக்கொள்ளலாம், அது ஒன்றும் அவசரம் கிடையாது. பட் மறந்துடாமல் ஒரிஜினல் செட்டு அண்டு அதுக்கான 2 ஜெராக்ஸ் செட்டு காப்பீஸ் வந்து போகும்போது மறந்துடாமல் கொண்டு போகணும். இதுதான் நீங்கள் சிவி கொண்டு போகணும். மறக்காமல் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அண்டு சிவிக்கு போகிறவங்க அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து உங்களை அனுமதிப்பாங்க. அப்படி ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களை ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்டு நீங்கள் கொண்டு போகிற சர்டிஃபிகேட் வந்து ஒரு பொருத்தமான சர்டிஃபிகேட்டாக இல்லை அப்படின்னா கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அட்டென்ட் பண்ண விட மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ சிவிக்கான ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து என்னோடய பேர் ரெஜிஸ்டர் நம்பர்லாம் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஜாபே கிடச்சிருச்சு அப்படி மீனிங் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் சிவிக்கு மட்டும்தான் போகிறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதில் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான், சர்டிஃபிகேட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் ப்ராக்டிக்கல் போக முடியும். அதில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு அதில் அந்த மார்க்கு உங்களை எவ்வளோ ஸ்கோரோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து தான் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் ஜாபுக்கெலாம் போக முடியும் அப்படின்றதையும் சொல்ல வராங்க.